புது வீடியோவில் அவங்க பார்க்கல சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம சாங்கோ ஸ்டைல் எப்படி வாசிக்கிறது பார்க்கலாம். இந்த பீட்டோட நோட்டேஷன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ வருது. இது நம்ம ஸ்லோவாக ஃபஸ்ட்டு இதோட கவுண்டிங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக 16th நோட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் மட்டும் broken 16th நோட் வருது. ஸோ 1 and 2 E and 3 E and 4 E and 1 and 2 E and 3 E and 4 E and ஒரு கவுண்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் 1ல் ஐயாட் இருக்குது, இ ரெஸ்டாக இருக்குது, ஹேண்டில் ஸ்னார் ஆக்சென்ட்டோட, அப்புறம் பேஸ். ஸோ 1 and 1 and 1 and 1 E and 1 E and okay. Second countல hi-hat 2, then ghost note snare, E, then bass and அப்புறம் snare. So 2 E and 2 E and 2 E and 2 E and then third countல again 3 E and வருது, hi-hat followed by 2 ghost note E and அப்புறம் 3 E and 3 E and 3 E and 3 E and then 4 E and 4 la hi-hat, then E la ghost note with snare, then bass, then திருப்பியும் ghost note with snare. 4 E and 4 E and 4 E and 4 E and இப்போ மொத்தம் சேர்த்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 1 E and 2 E and 3 E and 4 E and 1 2 3 4 1 E and 2 E and 3 E and 4 E and 1 2 3 4 1 and 2 E and 3 E and 4 E and ஓகே. ரொம்ப சிம்பிள். கோஸ்ட் நோட்டுக்கும் அந்த நார்மல் ஸ்னாருக்கும் ஆக்சென்ட் வித் ஸ்னாருக்கும் கொஞ்சம் அந்த வால்யூம் லெவல் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பேட்டர்ன் எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். முடிஞ்சாலும் கோஸ்ட் நோட் சாஃப்டாகவும் ஆக்சென்ட்டான ஸ்னாரும் நல்லா லவுடாகவும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லோவாக திருப்பியும் 4 கவுண்ட்டுமே நம்ம சேர்த்து ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஐஆர்டில் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கவுபெல் இல்லை ஸ்டாக் சிம்பிள் இதில் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஐஆர்டோட நோட்ஸ் அப்படியே நீங்கள் கவுபெல்லையும் ஸ்டாக்லையும் நீங்கள் வாசிக்கலாம். ஸ்லோவாக ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது ஸ்டைலோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.